அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் ஆபி. முற்காலத்தில் சித்திரை விசு எப்படி வந்தது, அதை நம் தமிழர்கள் எவ்வாறு கொண்டாடினார்கள் என்பதை பற்றி பார்ப்போமா? நாம் கொண்டாடும் அனைத்து விழாக்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதேபோல் நமது சித்திரை விசு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்காக தொடங்கப்பட்ட விழாவாகும். தமிழ் மக்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு திருவிழா கொண்டாடி அந்த மாதத்தின் சிறப்பை உலகறிய செய்துள்ளனர். அப்படி தமிழர்களால் கொண்டாடப்படும் எல்லா விழாக்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அவ்வாறே நாம் ஏன் சித்திரை விசு கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி பார்ப்போமா? ஆரம்பத்தில் சித்திரை விசுவானது தமிழர்களால் அறுவடை திருவிழா என்றுதான் அழைக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் நம் மக்கள் 2 பருவங்களில் விவசாய அறுவடைகளை செய்துள்ளனர். அதில் ஆடி மாதம் விதை விதைத்து தை மாதம் அறுவடை செய்வது ஒரு பருவமாகும். புரட்டாசி மாதம் விதை விதைத்து சித்திரை மாதம் அறுவடை செய்வது இன்னொரு பருவமாகும். புரட்டாசி மாதத்தில் பயிரிடப்படும் பயிர்களின் அறுவடையானது சரியாக சித்திரை மாதம் பிறக்கும் பொழுது இறைவனுக்கு நன்றி கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இந்த சித்திரை விசுவும் பெண் தெய்வமான கொற்றவையை மையப்படுத்தி தான் கொண்டாடப்படுகிறது. கொற்றவை தெய்வமானது திருமாலின் பெண் அம்சமாக பார்க்கப்படுகிறது. விவசாய வேலைகள் நல்லபடியாக முடிந்ததற்காக முதலில் சூரிய பகவானுக்கு நன்றி கூறும் விதமாக இவ்விழா தொடங்கப்பட்டது. பிற்கால பாண்டியர் காலம் கேரள பகுதியையும் நம் தமிழகத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது. அதனால் இந்த ஏப்ரல் மாத அறுவடையானது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிற்கால பாண்டிய பேரரசு வீழ்ச்சி அடைந்த பின்னர் அனைத்து பகுதிகளும் தனித்தனியாக பிரிந்தது. ஒவ்வொரு திருவிழாவும் அந்த பகுதி சேர்ந்த திருவிழாவாக மாற ஆரம்பித்தன. அப்படித்தான் சித்திரை விசு திருவிழாவும் கேரளா மக்களுக்கான ஒரு திருவிழாவாக மாறிப்போனது. சித்திரை விசு தற்போது கேரளா மக்களுக்கும் கேரளாவை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மக்களாலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நன்றி. மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆபி.